வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்க போகிறோங்க. அஜியோ ஷாப்பிங் ஹால். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஒரு ஷாப்பிங் வெப்சைட் பார்த்திங்கன்னா அஜியோ. ஏன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போடுறாங்க, என்ன சொல்கிறது, அன்பிலீவபிள் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எப்படி இருக்குது, கிளாத் எப்படி இருக்குது, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அஜியோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அஜியோ ஷாப்பிங். இதில் வந்து ரியா அப்படிங்கிற பிராண்டில் ஈச் 308 rupees அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1500க்கு மேலே வாங்கினா 60% சம்திங் ஆஃபர். ஸோ இந்த 4 குர்த்தியும் நான் வந்து ஈச் 308 rupeesக்கு வாங்கினேன். ஓகே, இப்போ இந்த குர்த்திஸ் பற்றி என்னுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த ஷாப்பிங் வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது சின்ன சின்ன டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குர்த்திஸ் ஓப்பன் பண்ணோடனே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அந்த மெரூன் அண்ட் பிளாக் குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் க்ரீன் அண்ட் பிங்க் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மெரூன் குர்த்தி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு வீடியோவில் ஆப்பில் பார்க்கும்போதே எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் மற்ற 2 குர்த்திஸும் பார்த்திங்கன்னா எனக்கு விஷுவலாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. அது ஒரு சந்தேரி மெட்டீரியல் காட்டன் மாதிரி இருந்தது. பட் இது நேரில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு சாஃப்ட் காட்டன் அண்ட் கலருமே ரொம்ப டல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ கேமராவுக்கு வந்து கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியுது, பட் நேரில் பார்க்கும்போது கலர் வந்து ரொம்பவே டல்லாக இருந்தது. கிளாத்தும் வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்தது. பட் பிளாக் அண்ட் மெரூன் வந்து கிளாத் ரொம்ப ஸ்டிஃபாக பியோர் காட்டன் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பேக் ஓப்பன் பண்ண உடனே கிளாத்துக்கு அடுத்து அந்த ஸ்மெல்லு, அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அந்த பெட்ரோல் ஸ்மெல் மாதிரியா இல்லை அந்த பெயிண்ட் ஸ்மெல்லாக என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. ஸோ நம்ம வாஷ் பண்ணாமல் இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக வெளியே போட்டுட்டு போக முடியாது. அண்ட் வாஷ் பண்ணும்போது இந்த பெயிண்ட் போகுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது எல்லா குர்த்திஸுமே பார்த்திங்கன்னா ஈச் 1099 அப்படின்னு எம்ஆர்பி போட்டிருந்தாங்க. பட் ஓகே, 308 rupeesக்கு வர்த்தான்னு கேட்டால் வர்த் பையிங் தான். தண்ணியில் போட்டால் தெரியும் எப்படி கலர்லாம் போகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டை எல்லாமே வந்து பின்னாடியும் வந்து அதோட மார்க் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இது ஸ்கின்னில் ஒட்டுமா அப்படிங்கிறதும் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. லைட்டாக அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. நம்ம உள்ளே வந்து சுடிதார் சிமி போடாமல் வேறு இந்த குர்த்தி மட்டும் போட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெரூன் குர்த்தி வந்து ஒரு க்ரீன் காம்பினேஷனில், இதுவும் வந்து எம்ஆர்பி 1099, அதே எம்ஆர்பி தான் போட்டிருந்தாங்க. இதில் வந்து இந்த கோல்டன் கலரில் அந்த டை இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த டை வந்து லைட்டாக ஒரு பிளாக் கலரில் இருந்துச்சு. இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது கிளாத்து. அண்ட் தென் அந்த டை பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது. ஸோ தட் நம்ம வாஷ் பண்ணும்போது இன்னுமே அந்த கலர் வந்து போயிடுமா, இல்லை அந்த பிளாக் கலர் ஆயிடுமா, ரொம்ப பிளாக் ஆகிடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா சைட்லலாம் டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு குர்த்தி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ரீன் குர்த்தி, இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் இருந்தது. க்ரீன் வித் ஒரு மாதிரி இங்க் ப்ளூ. அண்ட் தென் உள்ள இதுவும் வந்து கிளாத் வந்து இது ரொம்ப சாஃப்ட் காட்டன். அண்ட் எல்லா குர்த்திலையுமே பார்த்திங்கன்னா இந்த நெக்கு கிட்ட வந்து அந்த எம்மிங்கே பண்ணலை. ஸோ இது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண அந்த கிளாத் வந்து வெளியவே வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது எல்லா குர்த்திஸ்லையுமே. ரொம்ப பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க டிசைன்ஸ். நெக்ஸ்ட் இந்த பிங்க் அண்ட் க்ரீன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், கிளாத்து ஃபிட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இதுவுமே வந்து பிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. நேரில் பார்க்கும்போது கலர் ரெண்டுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அண்ட் கிளாத்துமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த 2 குர்த்தி. அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து எம் அண்ட் எல் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஏன்னா அவாசா பிராண்டில் எனக்கு எம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால ஒரு கன்ஃபியூஷன்.
இப்போ உங்களுக்கு அவாசாவில் எம் கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த ப்ராண்ட்லேயுமே வந்து எம் வாங்க, உங்களுக்கு சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் வியூ ஆஃப் தி குர்த்தி நான் காட்டுறேன். இது அந்த மெரூன் கலர் குர்த்தி, மெரூன் வித் க்ரீன் பார்டர் அண்ட் கோல்டனில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு அந்த கோல்டன் கலர் லெகின் இல்லை பெலாசோ போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா நம்ம அந்த க்ரீன் கலரில் கூட போட்டுக்கலாம். அண்ட் ஸ்லீவ்லலாம் வந்து டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் இதோட ஃபுல் வியூ. நெக்ஸ்ட் அதோட பேக் வியூ பார்த்தீங்கன்னா, பேக்லேயும் வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிளெயினாக இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபங்க்ஷன் கூட போடலாம் என்ன கேட்டால். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் வித் ப்ளூ குர்த்தியும் அப்படி தான், நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு இந்த ப்ளூ கலர் லெகின் இல்லை பேண்ட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுவும் அப்படி தான், பிங்க், லைட் பிங்க், டார்க் பிங்க் அண்ட் ப்ளூ, கோல்டன், இந்த மாதிரி 4 கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருந்தது. இது அண்ட் இந்த க்ரீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் சைடு வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருந்தது. பட் ஓகே, அதுவும் வந்து அழகாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிளாக் குர்த்தி, இந்த கலர் காம்பினேஷனு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு இந்த நாள்லேயே இந்த பிளாக் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. அண்ட் இதான் இந்த பிளாக் குர்த்தியோட ஃபுல் வியூ. அண்ட் இதோட பேக் சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஷாப்பிங் வேர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா 300 ருபீஸ்க்கு ரொம்ப வேர்த்துங்க. பட் சைஸ் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம கரெக்டாக ஆல்டர் பண்ணி போட்டோம் அப்படின்னா டெய்லி வேர்க்கு இந்த குர்த்திஸ் தாராளமாக வாங்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து, எனக்கு கலர் ஃபேட் ஆகுமா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று சொன்ன மாதிரி அந்த டை, அந்த பெயிண்ட் வந்து நம்ம வாஷ் பண்ண அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகுமா அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மற்றபடி இட் இஸ் வர்த் பையிங். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.